147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன் சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். ஏப்ரல் 23 அன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் நாளாக இன்று மே 4, 2026 அன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருஷமும் மே 4 அன்று ஒன்றும் பெருசாக இருக்காது. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்க்கும் பொழுது வெயிலுடைய உக்கிரம் குறைவாக இருக்கிறது. இந்த வெயிலுக்கு காரணம் சூரியன். இந்த சூரியனோட தாக்கம் இன்று குறைவாக இருக்கிறது. என்னதான் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் சூரியனுடைய உக்கிரம் குறைவாக இருக்கிறது. இது வெப்பநிலையை பொறுத்து மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லையும் சூரியனுடைய உக்கிரம் குறைஞ்சிட்டே வருது. இது எதை வெளிப்படுத்துகிறது? அப்போது எக்ஸிட் போலில் கருத்து கணிப்பில் வந்தது என்ன அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுற டைம் 11:40. இந்த டைமில் நான் பார்க்கும் பொழுது தேர்தல் முடிவுகளில் முன்னிலையில் 102 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை என்றும், அதிமுக 73 தொகுதிகளிலும் 59 தொகுதிகளில் திமுகவும் முன்னிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதி ஒட்டப்பிடாரம் தொகுதி திரு கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னிலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. இது மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற நிலைமை. இந்த தேர்தல் முடிவுகள் காலையில் இருந்தே நம்ம பார்க்கும் பொழுது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்த இரு திராவிட கட்சிகளும் இன்று விழிப்பிதுங்கி இருக்கிறாருன்னே சொல்லலாம். அவங்களுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, வெற்றி தோல்வி அப்படின்றது இரண்டாவது, பயம் காட்டுவதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனை பயம் காட்டுவதே ஒரு வீரனுக்கு சமம். அப்போது இந்த விதத்தில் ஒரு முக்கியமாக ஒரு வீரன் என்று நிரூபித்து விட்டார் தாவேகா தலைவர் விஜய். யாருடனும் கூட்டணி இல்லை, மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி. மக்களை நம்பியே இருக்காரு. மக்களிடம் சொல்லும்போது நான் அண்ணன், தம்பி, விஜய்னு என்னை கூப்பிடுங்க, விஜய்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பாசத்தோட எமோஷ்னலாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிட்டு, வெளிநாட்டில் இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கே வாக்களித்தவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சமயத்தில் வரக்கூடிய தேர்தல் முடிவு, அதாவது முன்னிலையில்னே வச்சுக்கலாம், முன்னிலையில் பெறக்கூடியதே அவர்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்து வரக்கூடிய, அதாவது 2 சுற்று, 3 சுற்று, 4 சுற்றில் இந்த முன்னிலை இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் எப்படி வேணாலும் மாறலாம். இது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறது. எப்படி மாறினாலும் என்னை பொறுத்தவரை மக்கள் மனதில் விஜய் வெற்றி பெற்று விட்டார். அடுத்து வரக்கூடியதில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும்ன்றதை ஒரு தடவை பார்த்துடலாம். 118 தொகுதிகளில் வெற்றி பெறுபவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம். இது ஆளுநர்கிட்ட நடைபெற வேண்டியது. ஆக விஜய் அவர்கள் 118 சீட்டு வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா தனி மெஜாரிட்டியோட அவர் ஆட்சி அமைக்கலாம், உரிமை கோரலாம். இல்லை என்றால் தொங்கு சட்டசபை வரும். யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, யாருமே ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்றால் தொங்கு சட்டசபை வரும். தொங்கு சட்டசபை வந்தால் குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த எம்எல்ஏக்களை அவங்கவுங்க பாதுகாத்து வச்சுக்கணும். பாதுகாத்து வச்சு அந்த கான்ஃபிடென்ட் மோஷனில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டணியோ இல்லை அந்த கட்சியோ ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம். இது நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த தடவை பார்க்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் விஜயை நாடியே செல்வார்கள் அப்படின்ற கருத்து கணிப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் கூட்டி பார்த்தா இரு திராவிட கட்சிகளும் ஒன்று இணைந்து, அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று இணைந்தால் தாவேகா ஒரு பொருட்டல்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஆட்சி அமைக்கணும்னு அவங்க போயிட்டாங்கன்னா இந்த சமயத்தில் தாவேகா தனித்து விடப்படும். அப்போ இரு திராவிட கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். இது இத்தனை வருஷம், அதாவது திமுக அதிமுகன்னு இரண்டாக பிரிந்த பின்னர் நடைபெறக்கூடிய பெரிய மாற்றமாக இது கருதப்படும். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்தாலும், இவங்க எல்லாமே மாற்றி மாற்றி திட்டிக் கொண்டாலும், விஜய் அவர்களால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி பிடிக்கணும்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எது வேணாலும் செய்வாங்க அப்படின்றதுக்கு விஜய் மறுபடியும் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கருத்து கணிப்பு இது அது அப்படின்னு சொல்லி இன்றும் பார்த்தீங்கன்னா
மீண்டும் ஆட்சி அமைக்கிறது திமுக அப்படின்னு போட்டுட்டு சில ட்ரோல்களும் சில ஸ்டேட்டஸ் வைப்பவர்களும், அடுத்ததாக ஆட்சியை பிடிக்கப் போகிறது நம் எடப்பாடி அவர்களின் தலைமையில் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேட்டஸும் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆக 2 பேரும், இதில் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ஒரு பொருட்டல்ல அப்படின்ற மாதிரி பேசி இவர்கள் 3 பேரும் அவர் ஒன்றுமே இல்லை என்று மக்களிடம் கொண்டு சேர்வதற்கு ஊடகங்கள், சில ஊடகங்கள் மூலமாக அவங்க செஞ்சாங்க. அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே பொய் என்பதை மக்கள் நிரூபித்து விட்டார்கள். இந்த சமயத்தில் நான் மக்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். மீண்டும் நான் சொல்ல வருவது, இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் யார் ஆட்சி அமைத்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இது முதல் வெற்றியாகவே கருதப்படும். மீண்டும் அடுத்த பதிவில், அதாவது அடுத்து வரக்கூடிய நிலவரப்படி அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் சாமானியன்.